கண்ணியமானவர்களே, கொழும்புல சமீபத்தில் நாங்க ஒரு கணக்கெடுத்தோம். கணக்கெடுத்து பார்த்தா இந்த கொழும்புல சம்பாதிக்கக்கூடியவர்கள் கண்ணீர் வடிக்கணும். அது என்ன தெரியுமா? 250 புள்ளைகளுக்கு கால கடையாப்பம் சாப்பிடுறதுக்கு வசதி இல்லை. ஸ்கூலுக்கு வருது, கடையாப்பம் சாப்பிடுறதுக்கு வசதி இல்லை. ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களுக்கு சும்மா நான் கொடுத்துட்டேன் அல்லாஹ் கிட்ட தப்பிக்கொள்ள இயலாது. ஜகாத் கடமையானவர்கள் உரிய முறையில தேடி கொடுக்கிறது. ஆப்பிள் வத்தையில 250 விதவைகள், ஒரு ஆப்பிள் வத்தையில மட்டும். இந்த விதவைகளுடைய கண்ணீரை தொடிக்கிறது இந்த ஜகாத்துடைய கடமை. நீங்க கொழும்புல சம்பாதிச்சுட்டு உங்களோட ஊருக்கு ஜகாத்தை எடுத்துட்டு போனா இமாம் ஷாஃபியுடைய நீங்க 100 கிலோமீட்டரை தாண்டி உங்களுடைய ஜகாத்தை இந்த கொழும்புல இருந்து எடுத்துட்டு போறது இமாம் ஷாஃபியுடைய கருத்துப்படி சுத்த ஹராம். இந்த தூதை நீங்க புரியணும் என்று நான் விரும்புகிறேன். ஒவ்வொருவரும் இதை சுமந்து கொண்டு போகணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எங்களுடைய 5 லட்சம் பிள்ளைகள், என்னுடைய மதரசாவில் 20,000 பிள்ளைகள், இந்த 5 லட்சம் பிள்ளைகளும் இந்த நாட்டுடைய சொத்து. அவர்கள் 250 மதரசால இருக்கலாம் அல்லது 850 ஸ்கூல்ல இருக்கலாம். இதுல கவனம் செலுத்துங்க. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் 80,000 சொச்ச பிள்ளைகள் இந்த மக்தப்ல 1300 மஸ்ஜிதுகள்ல ஓதுகிறார்கள். இன்னொரு 600 மஸ்ஜித் அடைய வேண்டியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஹயாத் இருந்தால் அடுத்த வருஷம் மெம்பரில் முஹர்ரம் வருவதற்கு முன்பு இந்த 600 மஸ்ஜிதையும் அடைய வேண்டும். அதுல ட்ரிங்கமலில தலவாக்கலையில சில மஸ்ஜிதுகள்ல இமாம் இல்ல, என்ன சம்மதம் கொடுக்க வழி இல்லை. சில பகுதிகளில் பிள்ளைகளுக்கு ஓத இயலாது, ஏண்டா மாசம் 500 ரூபாய் கொடுக்க வழி இல்லை. சொல்றாங்களா 100 ரூபாய் நாளைக்கு சம்பாதிக்கிறோம், மாசத்துக்கு 500 ரூபாய் எப்படி கொடுக்கலாம்? கண்ணியமானவர்களே, இது எனக்கு மட்டுமல்ல, உங்களோட பொறுப்பு. தேடி பாருங்க, கேளுங்க, வாங்க, உட்காருங்க. ஒரே உங்கள்கிட்ட வந்து பணம் தாங்க பணம் தாங்க கேட்கறது எங்களுக்கு கடமை இல்லை. நீங்க தேடி போறது உங்களுக்கு கடமை. உங்கள்கிட்ட ஒரே பிச்சை கேட்கறது அல்ல எங்களோட பொறுப்பு. தேடி போறது உங்களோட கடமை. அல்லாஹ் உங்களை கேட்பான். மஸ்ஜிதுல தலைவாக்கலில் இத்தனை மஸ்ஜிதுகள்ல இமாம் இல்லையே, இத்தனை பிள்ளைகள் ஓத இல்லையே, அவங்களுக்கு ஸ்கூல்ல போறதுக்கு அவர்களுக்கு பிரேக்பாஸ்ட் இல்லையே, அல்லாஹ் கேட்பான். அதனால் இதுல கவனம் செலுத்தி ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புறதுக்கு எல்லாரும் உருவாக வேண்டும். உலக கல்வியும் படிக்கணும். சிறந்த துறை சார்ந்தவர்கள் முஸ்லிம்கள் மாஷா அல்லாஹ். ஒரு காலத்துல பிளைட்ல போக்கல, நான் 1970 போயிருக்கிறேன். எங்க தொழுகையை பத்தி கர்சன் இருந்துச்சு. அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு பிளைட்ல ஜமாத் நடத்துறதுக்கு வழி உண்டாக இருக்குது. ஜமாத் நடத்துறதுக்கு ஏன் பைலட்டும் தொழக்கூடியவர்களும் உருவாகிட்டா சுப்ஹானல்லாஹ். 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்கள் ஹலாலாக மாறி இருக்குது. அல்லாஹ் அக்பர். எங்க போனாலும் இஸ்லாமிய குரல் எழுப்பப்படுகிறது. மேலான சகோதரர்களே, மேலிருந்து விளங்குங்க. 99% உலமா நபிமார்கள் மக்கள் மத்தியில் 100க்கு 100 நபிமார்கள் மக்கள் மீது பாடுபட்டிருக்கிறார்கள். 2-3 நபிமார்கள் அல்லாஹ் உதாரணமாக தெரிவு செய்தான். ஏன் இந்த பகுதியும் அதை உதாசீனம் செய்யப்படுவதற்குள்ளதல்ல. துறை சார்ந்தவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். நாங்க இதுக்கு ஒரு திட்டத்தை வெகு சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ் உங்கள் முன்னிலையில முன்வைப்போம். எல்லாரையும் அழைப்போம். அது இல்லாம மஸ்ஜிதுகளுக்கு நாங்கள் இப்ப அழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம்.